3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும்போது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 dice are thrown at once. Find the probability of getting same number in all dice. ஓகே, ஸோ பேசிக்கலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 டைஸை உருட்டுறாங்கங்க. அந்த 3 டைஸை உருட்டும் போது எந்த ப்ராபபிலிட்டியில் 3 டைஸ்லேயும் ஒரே நம்பர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் 3 டைஸ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைஸ் அப்படின்னா 6 டைம்ஸ் அதில் 6 நம்பர்ஸ் இருக்கும்ல. ஸோ உருட்டும் போது ஒவ்வொரு நம்பர் கிடைக்கிறதுக்கு 6 சான்சஸ் இருக்கும். இங்கே 3 டைஸுங்கிறதுனால நம்ம 6ஐ க்யூப் பண்ணிக்கணும். ஸோ 6ஐ க்யூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 216 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 3 டைஸை உருட்டும் போது சேம் நம்பர் கிடைக்கணும். அப்போ எல்லா டைஸ்லையும் சேம் நம்பர் கிடைக்கணும்னா அதோட ப்ராபபிலிட்டி இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 1 1 1 வரலாம், 2 2 2 அப்படின்னு வரலாம், 3 3 3 அப்படின்னும் வரலாம், 4 4 4 5 5 5 6 6 6 இப்படியும் வரலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குன்னா 1 2 3 4 5 6 அப்போ டோட்டலி 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் படி 6 இருக்குது. இப்போது நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அவங்க கேட்டிருக்க கண்டிஷன் இருக்குல்ல, கெட்டிங் சேம் நம்பர் இன் ஆல் டைஸ், அதை மேலே போட்டுட்டு கீழே ஓவரால் ப்ராபபிலிட்டி இருக்கும்ல 216 அதை போடணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து என்னது மினிமைஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் அதில் 2 டேபிள் வச்சு பார்த்தா 3 2s are 6. ஓகே, 1 2 is 2. ஸோ இது அங்கே போகும்போது 0 ஆயிரும். அப்போ 16 இருக்கும். அப்போ 8 2s are 16 வரும். ஸோ 1 0 18 வரும். இப்போ 3 டேபிள் வச்சு மினிமைஸ் பண்ணும்போது 1 3 is 3, 3 3s are 9. அப்போ ஒரு 1 இருக்கும். அது இங்கே போகும்போது 18 காட்டும். 6 3s are 18. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 1/36. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.